Hi friends, welcome to our channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. Signals and Systemல Standard Signals topicல last 5 functions பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்னல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட்டில் இருக்கிற 4 சிக்னல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நான் ஒவ்வொரு சிக்னலுக்குமே உங்களுக்கு ஃபுல்லாக அதாவது தியரி மாதிரி சொல்லாமல் இந்த சிக்னலில் அந்த ரெக்டாங்குலர் இப்போ நான் வந்து ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான டாப் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே இதை வந்து இந்த ஃபுல் சிக்னல்ஸுமே நீங்கள் இந்த வீடியோலேயே படிச்சிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும் இந்த டாப்பிக்கில். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டா போதும், அவ்வளோதான். ஒருவேளை இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் செய்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன். இதெல்லாமே ஒரு பேசிக் சிக்னல்ஸ் தான். இதில் இருந்து தான் நீங்கள் இனி அடுத்த ஃபூரியர் சீரீஸ் படிக்கும் போதும் ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனோட ஃபூரியர் சீரீஸ் கண்டுபிடின்னு கேட்டால் நம்ம அதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த பேசிக் சிக்னல்ஸ் பற்றி படிக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாங்க சிக்னல்ஸ் பற்றி பார்க்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சிக்னல் என்னென்னா ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன். அதாவது இதை வந்து ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து பையின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட டிஃபைன் பண்ணுற சிம்பிள். பை ஆஃப் டி பை டவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டவு பை 2. அதாவது டவு பை 2ன்றது நம்மளோட ஒரு வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்ன மீனிங்? -2 ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ -τ/2 to +2/2 மட்டும்தான் வேல்யூ என்னதாக இருக்கும்? 1 இருக்கும். இல்லைனா அதர்வைஸ் எல்லாமே 0 இருக்கும். இதுதான் ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து இன்னொரு டைப்லேயும் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த டவுக்கு பதில் 1 போட்டிருப்பாங்க. ஸோ டி வந்து -1/2லேருந்து 1/2 வரைக்கும் ஆன்சர் என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் 0 இருக்கும். இதுதான் என்னது? ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? நான் ஒரு சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு சிக்னல் படித்தாலுமே அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு படிக்கணும், அப்புறம் சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே தான் இங்கே நம்ம இங்கே படித்தோம்ல, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டவு/2ன்னு படித்தோம்ல. ஸோ டவு/2க்கும் -τ/2க்கும் இடையில மட்டும்தான் வேல்யூ என்னதாக இருக்கும்? 1 இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே இங்கே எல்லாமே என்னது? 0. அதுதான் கான்செப்ட். 0ல் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ -τ/2 -τ/2 ப்ளஸ் டவு/2க்கு தான் 1 இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் டவு/2க்கு பதில் 1/2 போட்டோன்னா -0.5லேருந்து 0.5 வரைக்கும் தான் ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் வந்து 1 இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். அதுதான் இந்த ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். ஸோ இப்போ இதுலேயே படிச்சிட்டிங்களா? ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன்னா என்னது? டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டவு/2ல் மட்டும்தான் 1 இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் 0 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து சில இதில் வந்து டயக்ராமில் இப்படியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. -0.5 to 0.5. 0.5னா 1/2 தானே. ஸோ -1/2லேருந்து 1/2 வரைக்கும் 1 இருக்குது. ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன். ஸோ ஓகேவா? ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் கவர் பண்ணிட்டோம். இது வந்து இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்க. ஈவன் ஆடுன்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அதே தான். ஸோ ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக கேட்டால் என்ன எழுதுவீங்க? ஈவன் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்னல் என்னென்னா ட்ரையாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் சேமாக தான் வரும். அது வந்து நம்ம பை மாதிரி இருக்கும். இங்கே வந்து டெல்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. டெல்டா ஆஃப் டி பை டவு. அதோட வேல்யூ என்னன்னா அதே மாதிரி டவு/2 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ -τ/2லேருந்து +τ/2 வரைக்கும் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா 1 - 2 மாடுலஸ் ஆஃப் டி டிவைடட் பை டவு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 1 - 2 டி பை டவு. ஸோ டி வேல்யூ எவ்வளவு? -τ/2 to +τ/2. 0 அதர்வைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு டைப்லேயே சொல்லுவாங்க. இந்த டவு/2 இல்லாமே சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த டவுக்கு பதில் 2 போட்டிருப்பாங்க. ஸோ டி வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா வேல்யூ 0 இருக்கும். டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னது? 1 - மாடுலஸ் ஆஃப் டி. அங்கே நம்ம படித்தோம்ல 2 மாடுலஸ் ஆஃப் டி பை டவு தானே படிச்சிருக்கோம். 1 - ஸோ இந்த டவு/2க்கு பதில் 1 போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கோங்க, இல்லை நான் அதை படிச்சுக்கோங்க. ஏதாவது 1 ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஓகேவா? ஸோ ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். -τ/2லேருந்து டவு/2 வரைக்கும் 1 இருக்கும். இங்கே நம்ம சொன்ன மாதிரி -1 to 1 வரைக்கும் 1 இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டயக்ராம் இது அல்லது இது.
ஓகேவா? இவ்வளோ தான் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன். ஸோ ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 1 மைனஸ் 2t பை டவ். ஸோ டீயோட வேல்யூஸ் என்ன இருக்கும்? மைனஸ் டவ் பை 2 டு ப்ளஸ் டவ் பை 2. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை டவ் பை 2 இல்லாமல் 1ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வேறு ஃபங்க்ஷன் நினச்சிடக்கூடாது. இதுவும் ட்ரையாங்குலர் தான். ஸோ அது வந்து 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் டி. ஸோ இவ்வளோ தான் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷனில் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படிச்சிருந்தா தான் இதுக்கு மேலே சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டத்தில் நிறைய கான்செப்ட் வரும். ஃபூரியர் சீரிஸ், லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக கேட்டுருவாங்க லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த பேசிக் ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே தான் இங்கே இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சிக்னம் ஃபங்க்ஷன். இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷன் படித்தாலுமே ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்? அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ சிக்னம் ஃபங்க்ஷன்னா என்னன்னா டி வந்து 0க்கு மேலே இருக்கும்போது வேல்யூ 1 இருக்கும். டி வந்து லெஸ் தென் 0 இருந்தால் -1 இருக்கும். மற்ற டைம் டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது 0 இருக்கும். இதுதான் என்னது? சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இதை அப்படியே படிச்சிட வேண்டியதான். டி கிரேட்டர் தென் 0 இருக்கும்போதும் 1, லெஸ் தென் 0 இருக்கும்போது -1, 0 இருக்கும்போது 0. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ எப்படி வரும்? 0 இருக்கும்போது 0, 0க்கு மேலே போகுது. டி கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது 1 தானே இருக்குது. ஸோ 1 இந்த மாதிரி லைன். லெஸ் தென் இதனை டி வந்து லெஸ் தேன், இங்கே இதனை -1 -2 எல்லாம் வரும். ஸோ இங்கே இருக்கும்போது -1. அவ்வளோதான். ஸோ இந்த சிக்னம் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் டைப் ஒன்று இருக்குது. சிக்னம் ஃபங்க்ஷனுக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சிக்னம் ஃபங்க்ஷனுக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சிக்னம் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 2 இன்டூ யூ ஆஃப் டி. ஸோ இது சிக்னம் ஃபங்க்ஷன், இது வந்து என்னது? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? -1 ப்ளஸ் 2 இன்டூ யூ ஆஃப் டி. ஸோ சிக்னம் ஃபங்க்ஷனில் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது அது வந்து எப்படி இருக்கும்? ஸோ எப்படி இருக்கும்? டி கிரேட்டர் தேன் 0 இருக்கும்போது 1 இருக்கும், லெஸ் தேன் 0 இருக்கும்போது -1 இருக்கும், 0 இருக்கும்போது 0 இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது மெயின். இந்த சிக்னம் ஃபங்க்ஷனுக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? -1 ப்ளஸ் 2 இன்டூ யூ ஆஃப் டி. ஃபங்க்ஷன் சிங்க் ஃபங்க்ஷன். ஸோ சிங்க் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அதோட டெஃபினிஷன். ஸோ சிங்க் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா sin t டிவைடட் பை டி. அப்படி இல்லைன்னா sin π/t/π/tன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சிங்க் ஃபங்க்ஷனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபார்முலா sin t/t. அப்படி இல்லைன்னா sin π/t/π/t. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சிங்க் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு sin t/t அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சைன் வேவ் மாதிரி தான் இருக்கும். பட் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 0ன்ற பாயிண்டில் தான் 1 ஆகும், அதுக்கப்புறம் கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் படிச்சுக்கணும். சிங்க் ஃபங்க்ஷன் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிங்க் ஃபங்க்ஷனில் மெயினாக கேட்பாங்க அந்த t ஈக்குவல் டு 0ல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ t ஈக்குவல் டு 0ல் சிங்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னதான் இருக்கும்? 1. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ t ஈக்குவல் டு 0ல் சிங்க் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? வேல்யூ 1. So it is also a even function. So இது odd function even function கேட்டால் என்ன சொல்வீங்க? even function. So இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் even function என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம. x of t பதில் -t போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ இங்கே பாருங்க sin t போடுவீங்களா? t பதில் -t போடுங்க, sin of -t/-t வரும். ஸோ sin of -t minus sin t வரும் by -t. மைனஸை கேன்சல்னா இது என்ன வரும்? ஸோ x of t தானே வரும். அதான் கான்செப்ட். ஸோ சிங்க் ஃபங்க்ஷனாக என்ன தான்? ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ மெயினாக சிங்க் ஃபங்க்ஷனில் சிம்பிள் தான் இது. ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா sin t/t. செகண்ட் வந்து t ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன வேல்யூ? 1. அடுத்தது sin π/2/πt/πtன்னு இருக்கும்ல. ஸோ இதுவும் படிச்சிருக்கணும். இதுவும் கேட்பாங்க சில டைம். இது அல்லது இது எதுவும் வரும். ஓகேவா? அடுத்தது இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஸோ சிங்க் ஃபங்க்ஷன் நம்ம படித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கடைசி ஃபங்க்ஷன் காஸ்சியன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக ப்ராபபிலிட்டி தியரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது மேக்ஸில். ஸோ அதில் தான் வந்து இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ காஸ்சியன் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னா அதோட ஃபார்முலா என்னது? e⁻−at². ஸோ இதில் படிக்க வேண்டியது இது ஒன்று தான். e⁻−at². இதுதான் என்னது? காஸ்சியன் ஃபங்க்ஷன். ஸோ அதோட டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ அதோட டயக்ராம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் டிக்ரீசிங்லேருந்து இன்க்ரீசிங் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காஸ்சியன் ஃபங்க்ஷனோட டயக்ராம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துக்கணும். இது வந்து 1.5 இதோட வேல்யூ, இங்கேயும் 1.5. 1.5ல் தான் திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற ஜர்க் ஆகிற அந்த பாயிண்ட்.
ஸோ -1.5 to 1.5. ஸோ இது வந்து மெயினாக வந்து ப்ராபபிலிட்டி தியரத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காசியன் ஃபங்க்ஷன்னாலே உங்களுக்கு அந்த ஃபார்முலா மட்டும் இதில் படிச்சிருந்தா போதும், e⁻−at². ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸை நம்ம இன்னொரு பேர்லேயே சொல்லுவாங்க, எலிமெண்ட்ரி சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பேசிக் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் பேசிக் சிக்னல், இதோட மீனிங்கே பேசிக் சிக்னல்ஸ் தான். இது எல்லாமே உங்கள் சிக்னல்ஸ் சிஸ்டமோட பேசிக். இது தரவாக இருந்தால் தான் நீங்கள் இதுக்கு மேலே உள்ளது எல்லாமே படிக்க முடியும். ஸோ இதெல்லாமே மெயின். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இப்போ வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னாலே அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் மைண்டில் வந்துடணும். இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும், இது அதோட ப்ராப்பர்ட்டிஸ், இதோட ஃபார்முலா, அது மெயின். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஃபங்க்ஷன் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். அடுத்த 3 ஃபங்க்ஷன் நம்ம வந்து பார்ட் 2ல் பார்த்தோம். ஸோ இந்த 2 பார்ட் வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பார்ட்டில் வந்து நம்ம இந்த 5 சிக்னல்ஸ் பார்த்தோம். இந்த 5 சிக்னல்ஸும் இந்த பார்ட் 3ல் பார்த்தோம். ஸோ இந்த எல்லா சிக்னல்லுமே உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரியணும், ஃபஸ்ட்டு அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அது வந்து எப்படி இருக்கும், டயக்ராம் கண்டிப்பாக தெரியணும். அதுக்கப்புறம் அதோட டெஃபினிஷன், கண்டிப்பாக அதோட டெஃபினிஷன் தெரியணும். இப்போ வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா அது வந்து எனது 1 இருக்கும், t greater than 0 இருக்கிற இடத்துல 1 இருக்கும், மற்ற இடத்துலலாம் 0 இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது வந்து என்ன, அதுக்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த 3 நீங்கள் கரெக்டாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு இதுக்கு மேலே வர, நீங்கள் இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஸோ இது ஃபுல்லாகவே இதோட கிராஃபிக்கல் படிச்சுக்கணும், டெஃபினேஷன் படிச்சுக்கணும், ஸ்பெஷல். அப்படியே நீங்கள் ஒரு கொஸ்டின் ஒரு 16 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே இந்த ஒரு டாப்பிக்கில் இந்த 3 எழுதிட்டு அப்படியே எல்லாம் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க் வந்துடும். ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம், கேட்டுக்கு, ISRO இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே அந்த டெஃபினேஷன் கண்டிப்பாக தெரியணும், கிராஃபிக்கல் டெஃபினேஷன். ஸோ ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வச்சு கூட உங்களுக்கு 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.